வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் 12வது கதை பகுதி. மன்னரும் நாதராம் கோகுலேயும் கண்ணமங்கலம் கிராமத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம். கிருஷ்ண விக்கிரகத்தின் நேந்திர திறப்பை பார்த்து அதனால் பரவசமடைந்த நாயக்கருக்கு அங்கேயே அப்போதே அடுத்தடுத்து அதிசயங்கள் நடக்கப் போவது புரிந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து சந்நிதியை ஒட்டிய குழல் மண்டபத்துக்கும் அவர் அழைத்து செல்லப்பட்டு அவருக்கென அங்கேயே பிரத்யேகமாக போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர வைக்கப்பட்டார். அவர் எதிரில் மன்னார் கையில் ஒரு மாட்டுக்காரன் வடிவில் வந்து கண்ணன் தந்த குழலுடன் காலிரண்டை மடக்கி அமர்ந்திருந்த விதமே ஒரு யோகாசன கோலம் போலத்தான் இருந்தது. நாயக்க மன்னர் வந்து அமரவும் அருகிலேயே ஒரு ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு அதில் நாதராம் கோகுலேயும் அமர வைக்கப்பட்டார். இருவரும் அமர்ந்துவிட்ட நிலையில் மன்னார் இருவருக்கும் பணிவாக எழுந்து நின்று இடுப்பை எவ்வளவு வளைக்க முடியுமோ அவ்வளவுக்கு வளைத்து வணக்கம் கூறினான். திமிராக சட்டை செய்யாமல் அமர்ந்திருக்கிறானே இவன் என்கிற எண்ணமெல்லாம் அந்த வணக்கத்தால் அடிபட்டு போயிற்று. ஊர் தலையாரியும் நாயக்க மன்னரிடம், அரசே, தாங்கள் எங்கள் ஊருக்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்தான் எங்கள் ஊரில் இன்று அதிசய மனிதர். இவரால் தான் இந்த ஊரில் எல்லோரும் உயிர் பிழைத்து உங்கள் முன்னாலும் காட்சி தந்தபடி இருக்கிறோம். இவரை கொண்டு அந்த கண்ணனே எங்களை எல்லாம் ரட்சித்துள்ளான். இவரையும் நாங்கள் அந்த கண்ணனின் வடிவமாகவே பார்க்கிறோம் என்று அறிமுகம் செய்திட மன்னார் முகத்தில் ஒரு சங்கோஜ பாவனை. தலையாரி, நான் மிக மிக சாதாரண மனிதன். என்னை அந்த கண்ண பரமாத்மாவோடெல்லாம் ஒப்பிடாதீர்கள் என்றான் மன்னார். அதுவரை பொறுமையாக இருந்த கோகுலேயிடம் சட்டென்று ஒரு கோபவெறி. போதும், விஷயத்துக்கு வருங்கள். இந்த புள்ளங்குழலால் தான் இவர் ஆடு மாடுகளை எல்லாம் மயக்கிவிட்டதாக கேள்விப்பட்டேன். இசைக்கு மிருகங்களும் அடிமை என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாகும். ஒருவேளை அந்த நாளில் கோகுலத்தில் கிருஷ்ண பரமாத்மாவின் குழலிசையால் ஆடு மாடுகள் மயங்கி போயிருக்கலாம். அதற்கு குழலிசையை மீறிய அவரது தெய்வீகம் காரணமாக இருக்கலாம். இன்று அது சாத்தியமே இல்லை என்பது என் கருத்து. சாத்தியம்தான் என்றால் எங்கே, இங்கேயே இப்போதே வாசித்து என் கருத்தை பொய்யாக்க முடியுமா என்று கோகுலே ஆவேசகதியோடு கேட்டார். மன்னார் அதை கேட்டு துளிக்கூட பதற்றமோ அதிர்வோ கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னதுதான் உண்மை. கண்ணனின் குழலிசைக்கு மட்டும்தான் சர்வ உயிர்களும் மயங்கும். எனக்கு எத்தனை ராகங்கள் இருக்கிறது என்பது கூட தெரியாது என்றான் மன்னார். கோகுலே முகத்தில் உடனேயே ஒரு மதர்ப்பு. அப்படி வா வலிக்கு என்பது போல ஒரு பார்வை. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஷியாமலா ஊருக்கு கிளம்புறா. நானும் வரேன்னு ராகவ் சொன்னதுக்கு உனக்கும் அன்புமணிக்கும் ஏதாவது மோதல் வரும், நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான். அப்போ பார்த்து மாஸ்டர் நாம் 2 பேரும் அந்த ஊருக்கு போகலாம்னு சொல்லவும் ராகவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆச்சரியம் குறையாமல் மாஸ்டரை பார்க்குறான். மாஸ்டர், நீங்களாம் என் கூட வரேன்னு சொன்னது? ஆமாம் ராகவ், அந்த கிருஷ்ணன் கோவில், அந்த புல்லாங்குழல், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்வையாவது பார்த்து வச்சுக்கிறேனே. ஓ, நீங்கள் வரேன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? பை த வே, ஷியாமலா இப்போ கிளம்பிட்டுருப்பா. அவளை கூப்பிட்டு இரு நாங்களும் வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்க போகிறப்ப அவர் தடுக்கிறாரு. அவள் பொக்கில் போக்கட்டும் ராகவ். ஆமாம், அந்த அன்புமணி பற்றி நீ நிறையவே சொன்ன. அவன் ஒரு மாட்டுக்காரன், சங்கீதம் பற்றி அவனா கூட தெரியாதவன்னு. இப்போவும் அந்த கருத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை மாஸ்டர். இம்பாசிபிள் ராகவ். அவன் வாசித்த அந்த பிட்டை நீ கேட்டியா? அது தற்செயலாக அமைஞ்சதாக இருக்கலாம் இல்லையா? நீ அப்படி நினைக்கிற, நான் வேறு மாதிரி நினைக்கிறேன். வேறு மாதிரினா? ராகவ் கேட்ட கேள்விக்கு மாஸ்டர் பதில் சொல்லாமல் ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாரு. மாஸ்டர், இப்படி சிரித்தா என்ன அர்த்தம்? நான் இப்போ எதையும் சொல்ல விரும்பலை, போக போக பாருன்னு அர்த்தம். மாஸ்டர் இப்படி சொல்லவும் ராகவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கிளம்பி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரலாம். திரௌபதி அம்மன் கோவிலுடைய திருக்குளம் படித்துறையில் வெறிச்சு பார்த்தபடியே உட்காந்துருக்கான் தமிழழகன். காலையில் பூஜை செய்கிறதுக்காக கோவிலுக்கு வந்தப்பவே தின்னப்ப பூசாரி அவனை பார்த்துருந்துருப்பாரு. அப்போவே அவருக்கு சந்தேகம்தான். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சு குளத்துக்கு தண்ணி எடுக்க வர்றப்பவும் இந்த தமிழழகன் அப்படியே வெறிச்சு பார்த்தபடியே உட்காந்துருந்துருப்பான். போய் இவர் பேச்சு கொடுத்துருந்துருப்பாரு, ஆனால் எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அப்போவே அவனுக்கு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட தோணுது. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவவும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்க்குறாரு தமிழழகனுடைய அப்பா மருதாச்சலம். அவர்கிட்ட அப்படியே ஆற்றாமை, தவிப்பு எல்லாமே இருக்குது. பூசாரி, என்னவே இது, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா? என்னவே ஆயிருக்கும்? எனக்கும் ஒன்றும் புரியலை மருதாச்சலம். இவனுக்கும் அந்த மாந்திரிகக்கார பைராகிக்கும் தான் ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த ஆள் தான் ஏதாச்சும் செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இவன் அந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பேசுகிற டைப் இல்லையே பூசாரி. ஏன் அப்படி நினைக்கிறீங்க மருதாச்சலம்? இவன் அந்த மனுஷங்கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது பேசி வச்சு அதனால் பாதிக்கப்பட்டு அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்கலாம் தானே. அட கொடுமையே, இருக்கிற சிக்கல் போதாதுன்னு இது வேறையா? ஏன் பூசாரி, இந்த மாதிரி பிரம்ம பிடிச்சவங்களையெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதா?
நான் திரௌபதி ஆத்தா காலடியில் கிடக்கிற ஒரு சாமானியன் மருதாச்சலம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த தமிழழகன் சத்தம் கேட்டும் கூட திரும்பவே இல்லை. வெறிச்சு பார்த்தபடியே தான் இருக்கான். மருதாச்சலம் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து பேசுகிறாரு. இலே, என்னை பெத்த ராசா, என்னடா இது கோலம், உன் அப்பே வந்திருக்கேன் பாருடான்றாரு. அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. பொறுமை இழந்து குளத்தில் இறங்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் முகத்தில் அடித்து பார்க்குறாரு. அவன் அப்படியே தான் இருக்கான். முகத்தில் வழிகிற தண்ணியை தொடச்சிக்கணும்னு கூட அவனுக்கு தோணலை. மருதாச்சலத்துக்கு கண்ணு 2ம் கலங்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே இங்கே கட் பண்ணால் கார் ஹாரன் சத்தம் கேட்டு எட்டி பார்க்குறாங்க கோமலா மாமி. ஷியாமலா தான் கார்லேருந்து இறங்கிட்டு இருக்கா. நினச்சேன் நீ எப்படியும் 2 நாளில் வந்துடுவேன்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே மாமி வரவேற்கிறாங்க. ஷியாமலா கிட்ட பெருசாக எந்த பதிலும் இல்லை. மாமி, குளிக்கணும், ஹீட்டர் போட்டுடுங்கோ, அப்புறம் நல்ல பசி, சாதமும் அப்பளமும் போதும், ரெடி பண்ணிடுங்கோன்ட்டு மாடிப்படி ஏற ஆரம்பிக்கிறா. ஆமாம், உன் அப்பா எப்போ வராரு அப்படின்னு மாமி கேட்கவும், யாருக்கு தெரியும், நான் இப்போ வந்தது கூட அவருக்கு தெரியாது. நான் ராகவ் கூட ரெக்கார்டிங் தியேட்டரில் மியூசிக் ஆல்பம் சம்மந்தமாக அல்லாடின்னு இருப்பேன்னு நினச்சிட்ருப்பார். ராகவ் போட்டு விட்டான்னா ஒரு வேளை அவர் கிளம்பி வரலாம் அப்படின்னு இவன் சொல்லி வாய் மூடுறப்பவே வீட்டு வாசலில் ஒரு காரோடைய ஹாரன் சத்தம் கேட்குது. எட்டி பார்க்குறாங்க மாமி. செல்லப்பா தான் வந்திருக்காரு. கார் கதவை திறந்துக்கிட்டு அவர் உள்ளே வர்ற தோரணையே ஒரு மாதிரி தான் இருக்குது. துரத்திக்கிட்டு வந்த மாதிரி ஒரு வேகம் பளிச்சுன்னு தெரியுது. மாமி அவரை வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அவள் எங்கன்றாரு. யார்? ஷியாமலாவான்றதுக்கு, நான் இந்த ஆற்றுல வேறு யாரை கேட்க போகிறேன், எங்கே அவன்றதுக்கு ஷியாமலாவே பதில் சொல்கிறான். நான் இங்கே தான் இருக்கேன். என்னப்பா ராகவ், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு ரொம்ப வேகமாக போட்டு விட்டுருக்கேன் போல தெரியறதே. பேசாத ஷியாமலா, பேசாத. நீ என் பதற்றமும் கலக்கமும் உனக்கு துளி கூட தெரியாது, புரியவும் புரியாது. வேண்டாம்ப்பா, என் வாயை அனாவசியமாக கிளறாதே. நன்னா இருக்கிற அத்தை சாக கிடக்கிறான்னு முதல்ல ஒரு பொய், அப்புறம் செத்துட்டானே ஒரு பொய். என்னை இந்த ஊரை விட்டு கிளம்பினா போதும்னு நீங்கள் நடந்துட்டது ரொம்ப கொடூரம். எல்லாம் காரணமாக தான் ஷியாமலா. ஆனால் அதை பற்றி இப்போ என்னால் விலாவரியாலாம் எதுவும் பேச முடியாது. என்ன பெரிய காரணம்? நீங்கள் ரொம்பவே அந்த பைராகியை பார்த்து பயப்படுறீர். ஆனால் எனக்கு அவரை பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்குது. இளம் வயசு, உனக்கு பல விஷயங்கள் தெரியாது, அதான் அப்படி நினைக்கிற. பாரு, அந்தால் மருதாச்சலம் பிள்ளை தமிழழகனை பிரம்ம பிடிச்சவனா ஆக்கிட்டான். அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் தகவல் வந்தது. இந்த பிரம்மை பைத்தியம் இதெல்லாம் எப்படின்னே புரியலை. பார்க்குறேன், நானும் பார்க்குறேன் அப்படின்னு 2 பேரும் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப மாமி இடையில வந்து தடுக்கிறாங்க. ஷியாமலா, எல்லாத்தையும் அப்புறமா உட்காந்து பேசலாம். அப்பா உன் நல்லதுக்கு சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு நீ இன்னும் கொஞ்சம் தன்மையாக பேசணும். நீங்கள் போய் கைகால் அலமிண்டு வாங்கோ, நான் காஃபி போட்டு எடுத்து வரேன் அப்படின்ட்டு மாமி 2 பேரையும் கொஞ்சம் சமாதானம் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் செல்லப்பாவுக்கு இதனாலலாம் மனசு சமாதானமான மாதிரி தெரில. நாசமாக போன மனுஷன் இப்படி ஊருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அழிச்சாண்டியாக பண்ணுறானே, இன்னும் என்னவெல்லாம் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு ஊஞ்சல் முன்னாடி புள்ளி மாதிரி நடந்துக்கிட்டு அப்படியே உரிமிக்கிட்டு இருக்காரு. ஷியாமலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவள் அறைக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். அப்படியே இங்கேருந்து கிருஷ்ணன் சன்னதிக்கு வந்தால் துளசி கூடையோடு வந்து சன்னதி கதவை திறந்துட்டு திரும்பின பட்டாச்சாரியார் எதிரில் படியேறி வந்தபடி இருக்கார் பைராகி. அவரை பார்க்கவும் பட்டாச்சாரிக்கே படபடப்பாக இருக்குது. கிட்ட வந்தவரை முறைச்சி பார்க்குறாரு. என்ன ஒய், எதுக்கு இந்த முறைப்பு? முறைக்காமல் நாளைக்கு பெரிய எம்எல்ஏவாக வரப்போகிறான்னு ஊரே நினச்சிட்டு இருந்தவனே இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிட்டே ஐயா. இப்படியெல்லாம் ஏவல் வேலை பண்ணிட்டு எப்படி உம்மால் இந்த கோவிலுக்குள்ளே எல்லாம் நுழைய முடியறது? என் பேரில் ஒரு குத்தமும் கிடையாது. நடு ராத்திரி தன்னந்தனியாக ஜீவசமாதி பக்கம் போய் அங்கே ஒரு ராத்திரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்பட்டவனுக்கு கிடைச்ச தண்டனை அது. அவனை என்னால் குணப்படுத்த முடியும். நான் இங்கே வைத்தியம், புரிஞ்சுக்கணும். பைராகியோட பதில் பட்டாச்சாரியை அதிர வைக்குது. இதோட இந்த கதை பகுதியும் முடியுது. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.